விழாவிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரையாற்றுவார். என்னரும் மக்களே, இனமான சொந்தங்களே, என் உயிருக்கினிய தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இங்கே நீண்ட காலமாக இந்த மண்ணிலே இருக்கிற புறையோடி போன இந்த பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர வைக்க வேண்டும். பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளச்சுரண்டல், இவற்றையெல்லாம் மாற்றி ஒரு தூய ஒரு தேசம் படைக்க உங்கள் பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறோம். 3 கட்சிகள், 3 கூட்டணி, பல முறை இந்த நாட்டை ஆண்ட அதிகாரத்தை சுவைத்த கட்சிகள், பல லட்சக்கணக்கான கோடிகளை ஒதுக்கியும் பதுக்கியும் வைத்திருக்கிற கட்சிகள், அதை பாதுகாக்க மறுபடியும் பதவி தேவை என்று பணத்தை கொடுத்து பதவியை வாங்குகிற கட்சிகள். உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலில் நிற்பது கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி, கட்டுக்கட்டாக காசை வைத்துக் கொண்டல்ல, ஆகச் சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம். அடிப்படை அமைப்பு மாற்றம் என்றால் எப்படி மாற்றுவீர்கள்? அடிப்படை அமைப்பு 30 கோடி மக்கள் தொகை இருக்கிற போது, என் உயிர் சொந்தங்களே, நமக்கு 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 130 கோடி மக்கள் தொகையை தொட்டுவிட்ட பின்னும் அதே 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். இது உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. ஆகவே 6 தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வர வேண்டும் என்ற மாற்றத்தை சொல்லுகிறோம். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். பிறகு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தனியாக தொகுதி கொடுத்திருப்பது போல பெண்களுக்கென்று தனியாக தொகுதி ஒதுக்க வேண்டும். நாங்கள் 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை தகர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலைப்பாட்டிலே 20க்கு 20 இடம் கொடுத்து நிறுத்தியிருக்கிறோம். பல இடங்களில் என் தங்கைகள் போட்டி போடுகிற போது எல்லா வேட்பாளர்களும் ஆண் வேட்பாளர்கள், என் தங்கைகள் மட்டும்தான் ஒரே ஒரு பெண்ணாக நின்று மோதுகிறார். அப்போது சம வாய்ப்பாக இல்லை. பெண்களுக்கென்று தனியாக தொகுதி ஒதுக்கினால் பெண்கள் மட்டும்தான் அங்கே போட்டி போட முடியும் என்கிற நிலை உருவாகும். ஆகவே பெண்களுக்கென்று தனி தொகுதி கேட்கிறோம். அமைப்பை மாற்றுங்கள் என்கிறோம். மாநிலங்களவை உறுப்பினராக ஒருவர் போகலாம், இருக்கலாம். ஆனால் அவர் மந்திரியாக இருந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் எவரோ அவர்தான் நாட்டில் அமைச்சராக இருந்து அதிகாரத்தை செலுத்த வேண்டும். ஐயா மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்திருக்கிறார், மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு ஐயா மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் பிரதம அமைச்சராக இருந்தார். ஒருத்தரை கூட சந்திச்சு ஒரு ஓட்டு கூட வாங்கவில்லை.
மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று மக்களிடத்திலே வாக்கை பெறாத ஒருவர் எப்படி நாட்டின் உயர்ந்த பதவிக்கு வர முடிகிறது? அந்த ஆட்சி மக்களாட்சி என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? அது ஜனநாயகம் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? அது ஜனநாயக துரோகம். மக்களிடத்திலே மக்களாட்சி என்று எப்படி அதை சொல்ல முடியும்? நாட்டின் முதல் குடிமகள் இன்னைக்கு திரௌபதி முர்மு, குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசுத் தலைவி. நாட்டின் குடியரசுத் தலைவரை குடிமக்களின் ஆட்சி என்கிறீர்கள், குடியரசு என்கிறீர்கள். குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்யப்பட முடியாது என்கிற அமைப்பு எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம். அப்ப என்ன செய்யலாம் சீமான்? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் என்ன ஓட்டு போட்டான்னா நாட்டின் முதல் குடிமகனுக்கு போடுவனா போட மாட்டானா? அப்போது குடியரசுத் தலைவர் தேர்தலை நாங்கள் ஓட்டு போடுகிறோம். ஏன் அப்படி? வாரிசு ஓட்டு கேட்டு வந்து ஓட்டு போட்டால் தான் நாங்கள் நலம் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் போட்டு அனுப்பும் போது கையெழுத்து போடவில்லை என்றால் திருப்பி ஓட்டு கேட்டால் விரட்டி அடிப்பான் என்ற பயம் இருக்கும். இல்லை என்றால் நாங்கள் எந்த நலத்திட்டம் போட்டாலும் கையெழுத்து போடுவதில்லை. இப்போது 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இந்த நாட்டின் தலைவர் ஐயா ஸ்டாலின் முதல்வர் இந்த நாட்டு மக்களின் நலன் கருதி ஒரு திட்டமோ சட்டமோ இயற்றி RN ரவி என்ற நியமன உறுப்பினர், மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெறாதவர், செல்வாக்கை பெறாதவர், ஒரு நியமன உறுப்பினர், அவர் கையெழுத்து போட மறுக்கிறார். அப்ப எங்கே மக்களுக்கான அதிகாரம்? எங்கே இருக்கிறது மக்களாட்சி? ஆன்லைன் ரம்மியை தடை செய் என்று ஒரு சட்டம் ஏற்று போட முடியாது என்றால் அப்ப எப்படிப்பட்ட மக்களாட்சி இது? எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? மக்களின் அதிகாரம் என்கிறீர்கள். எங்கே மக்கள் அதிகாரம்? இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அந்த அமைப்பை மாத்து. ஆளுநருங்கிற ஒரு பதவியை தூக்கு. எதுக்கு அது? பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர் தான் சொன்னார், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் ரெண்டுமே தேவையில்லைன்னு. எப்படிப்பட்ட சிலைக்கு முன்னாடி கூட நீத்திருக்காங்க பத்தி இல்ல. உண்மையிலே அந்த பேரறிஞர் சொன்னதையெல்லாம் செயல்படுத்துறது நம்ம தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு அதுதான் திமுக ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. அது அக்கப்போர் இவரு மதுவை விட்டு வருகிற காசு குஷ்டரோகியில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னாரு. அந்த வெண்ணெயை ரொம்ப நாளா நக்கிட்டு இருக்கிற வெண்ணெய்கள் இவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற வெண்ணெய்கள் தான். ரொம்ப நாளா ஐயோ, தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா? யாரு ஐயா? தங்கத்தை ஓட்டை பணத்துக்கு விற்பானா அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப நாளா தவிட்ட கொடுத்து தங்கத்தை வாங்கிட்டு போற ஆளுகள் அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற ஆளுகள் தான். வழிவிடுங்க, கொஞ்சம் வழிவிடுங்க. பேருந்து